கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த உபவாச ஜெபத்தில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் ஒரு சபையை குறித்து எனக்கு நினைவுபடுத்தினார். நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் ஈகா என்னப்பட்ட சிமியோனும் சினேரின் ஊரனாகிய இந்த அந்தியோகியா சபையை குறித்த ஒரு நினைவை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தினார். அந்தியோகியா சபை குறித்த ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. மிகவும் நொறுக்கப்பட்ட ஒரு சபையாக அந்தியோகியா சபை இருக்கிறது. ரோம பேரரசினால் அந்த காலத்தில் ரோமர்கள் இருக்கும் பொழுது, ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த சபை நிறுவப்பட்டு பல பிரசங்கியார், பல ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இன்னும் யோவான், பிலிப்பு போன்ற எல்லா ஊழியக்காரர்களும் அந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும், இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் பிரசங்கித்த ஒரு சபையாக அந்தியோகியா சபை இருக்கிறது. அந்தியோகியா சபையை அழிக்கும்படி பல அரசர்கள் எழும்பினார்கள். துருக்கி மன்னர்கள் எழும்பினார்கள். டச்சுக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற மன்னர்கள், டச்சுக்காரர்கள், ரோமர்கள், துருக்கியர்கள் என்று பலர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பேரரசு தோற்றுவித்து ஆண்ட காலங்களிலே அந்த சபையினுடைய வரலாற்றை, இந்த சபையை அழிக்க வேண்டும் என்று பல காரியங்களை மேற்கொண்டார்கள். ஆனாலும் யாராலும் ஒரு செங்கலை கூட என்ன பண்ண முடியல, எடுக்க முடியலை. ஏன்னா கர்த்தர் அந்தியோகியா பட்டணத்தையும் அந்தியோகியாவில் இருக்கிற மக்களும் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சபையை அசைக்க முடியாதபடிக்கு இருப்பதற்கு ஒரு காரணம் தெரியுங்களா? அந்த மக்களுக்குள்ளா இருந்த வைராக்கியம், அந்த மக்களுக்குள்ள அந்த விசுவாசிகள் ஒரு சபையினுடைய அஸ்திபாரம். ஒரு சபை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் போதகரை தாண்டி விசுவாசிகள் நல்ல உணர்வு உள்ளவர்களாய், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்தியோகியா பட்டணத்தில் அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகள் இருந்தாங்க. ஆகவே அந்த சபையை எத்தனை பேரரசர்கள் வந்தாலும், எத்தனை பேர் அந்த பகுதியை ஆண்டாலும் அந்தியோகியா சபையை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அந்த மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தார்கள். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அந்தியோகியா பட்டணத்தில் தான் முதலாவது கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடம். அந்தியோகியா பட்டணத்தில் தான் விசுவாசிகளை கிறிஸ்துவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம். எந்த சபை? அந்தியோகியா சபை. வேதத்தில் முதலாவது அந்தியோகியா பட்டணத்தில் தான் கிறிஸ்துவர்கள் என்று என்ன பண்ணுறாங்க, அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. கிறிஸ்து என்கிற வார்த்தை கிறிஸ்டோஸ் என்கிற கிரேக்க மொழி பதத்திலிருந்து, கிறிஸ்டோஸ் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து பிரிந்த ஒரு மொழி தொடர்தான் கிறிஸ்டியன். அப்படின்னா கிறிஸ்துவை உடைய அனாயிட்டிங் பர்சன், இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கி கொடுத்த ஒரு இடம் அந்தியோகியா சபை. அப்போ கிறிஸ்துவத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கிறது என்றால் அந்தியோகியா சபைக்கு இருக்கிறது. ஆதி சபை என்று சொல்லப்படுகிற சபை வரலாற்று நாங்கள் படிக்கிற காலங்களிலே, சபையின் வரலாற்று தோற்றுவிக்கப்படுகிற காலங்களிலே அந்தியோகியா சபைக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளிலே இந்த சபையை ஒன்றுமில்லாமல் போக செய்ய வேண்டும் என்று பலர் முயற்சிகளை ஏறெடுத்தாங்க. ஆனால் யாராலும் எதையும் செய்ய முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு சில 3 காரியங்களை, அந்த மக்களுக்குள்ளாக இருந்த ஒரு குட் குவாலிட்டி, அவங்களுக்குள்ளாக இருந்த ஒரு வைராக்கி எப்படிப்பட்டதாக இருந்தது, எதனால் அந்தியோகியா பட்டணம், அந்தியோகியா சபை காக்கப்பட்டது என்பதை குறித்து தான் உங்களோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலிருந்து பேசும்படி ஆண்டவருக்குள் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். முதலாவது காரியம், அந்தியோகியா சபை நல்ல ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. ஆவிக்குரிய சபை எப்படி இருக்கும்?
ஆவிக்குரிய சபைனா எப்படி இருக்கும்னா, அதுக்கு ஒரு முன்னுதாரணம் அந்தியோக்கிய சபை. நம்ம சபை ஆவிக்குரிய சபையா அப்படின்னா, நம்ம நல்ல ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் தான் நம்ம சபை என்ன சபை? ஆவிக்குரிய சபையாக இருக்கும். இது ஆவிக்குரிய சபையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கக்கூடிய, ஆவிக்குரிய வல்லமை கொண்டு ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது அந்தியோக்கியா சபை. அந்த காலகட்டங்களிலே கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட சபை. கிறிஸ்து பிறந்து வளர்ந்து, கிறிஸ்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த போதும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சபையாக இந்த காலகட்டம் வரைக்கும் அந்தியோக்கியாவில் அந்த சபை இருக்கிறது. அல்லேலூயா. சபை வரலாறு என்பது யாரெல்லாம் தோற்றுவிக்கவே முடியாது. அதே போல் சபை வரலாறுன்றது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காரியம் கிடையாது. அன்றைக்கு துவங்கின சபைகள் இன்று வரைக்கும் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை உட்பட பல திருச்சபைகள் உருவாக்கப்படுகிறது. திருச்சபை வரலாறு என்பது 2 பிரிவுகளாய் பிரிக்கப்படுகிறது. நிறைய பேருக்குள்ள சந்தேகங்கள் இருக்கும். முதலாவது காரியம்னா ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்சி சபைகள் அப்படின்னு சொல்கிறது, அவங்க கிறிஸ்டியன் தானே, நம்மளும் கிறிஸ்டியன் தானே அப்படின்னு சொல்லுகிற சில காரியங்கள். சில பேர் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த காவி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு பாத யாத்திரையா நான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், மொட்டை அடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாய் சில பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்திய தேசத்தில் கொண்டு வரப்படுவதற்கு ஒரு முக்கிய நோக்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம்? ஏன் ரோமன் கேத்தலிக் சபைகளுக்கும் புரோட்டஸ்டன்ட், நம்ம சபைகள் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வரலாறு குறைந்த அதிகபட்சமாக 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்ம தோற்றுவிக்கப்பட்டோம். அதற்கு முன்பதாகவே இருப்பது ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிறதான ரோமர்கள் காலங்களிலிருந்தே இருக்கிற ஒரு சபை தான் அது ரோமன் கேத்தலிக் சபை என்று சொல்லப்படுகிற அந்த ரோம திருச்சபைகள் ஆதி முதற்கொண்டு ஆதி திருச்சபையாக விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் எப்படி ரோமன் கேத்தலிக் திருச்சபைகள் தோற்றுவிக்கப்பட்டது என்றால், நம்முடைய இந்திய தேசம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேசமாய் காணப்படுகிறது. இந்திய தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆறுகளுடைய பெயர்களும் பெண்களுடைய பெயர் தான் இருக்கும். கங்கை, யமுனா, சரஸ்வதி, காவேரி, தென்பண்ணை, வைகை, இதெல்லாம் யாருடைய பெயர்களாக இருக்குது? பெண் பெயர்களாக இருக்கிறது. கிருஷ்ணாவதி ஆறு, இல்லை நம்ம ஊரில் இருக்குது கல்லாறு, பாலாறு, இதெல்லாம் வரலாறு. அது வரலாறு இல்லை. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நிலத்தை கூட, பூமியை கூட என்ன சொல்கிறாங்க? பூமா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு பெண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாடு இந்திய நாடு இல்லை. இந்திய தேசன்றது ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்போ கிறிஸ்டியானிட்டியை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போது ஒரு ஃபெமினிஸ்ட் காடை தான் என்ன பண்ணோம்? அறிமுகப்படுத்தணும். அப்படி அறிமுகப்படுத்தினா தான் கிறிஸ்துவத்தை உள்ளே கொண்டு வர முடியும் என்பதற்காக அந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரு வழியாக இருந்த மரியா என்று சொல்லப்படுகிற பரிசுத்த மரியாளை இந்த இந்திய தேசத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு ஃபெமினிஸ்ட் காடா, எல்லாவற்றுக்கும் குறித்து எல்லா கடவுள்களும் இருக்கிறதை போல ஒரு ஃபெமினிஸ்ட் காட். இவங்க இந்தியாவில் ஒரு பெண்ணியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மேரி மாதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு கிறிஸ்துவம் படர்கிறது. பல விதங்களிலே எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது திருச்சபையின் வரலாறு. அதன் பிறகு இது ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னரால் மார்ட்டின் லூதர் அவர் மூலமாக ஒரு ரெஃபர்மேஷன் வருது, ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. அது திருச்சபையினுடைய மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அது ஏறக்குறைய 510 ஆண்டு காலங்களாக இந்த மறுமலர்ச்சி. அப்போது ரோமன் கேத்தலிக்கில் இருந்து உருவாக்கப்பட்ட புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன், அதாவது அதிலிருந்து பிரிக்கப்பட்டது தான் அது புரோட்டஸ்டன்ட். நம்மெல்லாம் யார்? என்ன கிறிஸ்தவர்கள்? நம்மளுக்கு பரோட்டா தான் தெரியும் இல்லை. புரோட்டஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா மறுமலர்ச்சியாக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். நம்ம புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் என்னென்ன சபைகள் அதில் அடங்குறதுன்னா, பெந்தேகோஸ்தே சபை உட்பட பெந்தேகோஸ்தை, சிஎஸ்ஐ, லுத்ரன், மெத்தடிஸ்ட்டு, இசிஐ,
இன்னும் பல சுயாதீன திருச்சபைகள் யாரெல்லாம் ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிறார்களோ அவர்களெல்லாம் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்களாக பிரிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த அந்தியோகிய சபை அந்த காலத்திலேயே ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே கட்டப்பட்ட அந்தியோக்கியா சபை என்ன சபைன்னு அழைக்கப்படுது? ஆவிக்குரிய சபை. இப்போ வேதத்தில் ஆவிக்குரிய ஒரு சபையாக இருந்துக்குது. ஏன் அந்த சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது காரியம், அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அந்தியோகியா சபையில் இருக்கிற மக்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஆராதனை என்பது நல்ல ஒரு பாடல், 2 குத்து பாட்டு, 2 மெலடி சாங் பாடி முடிக்கிறது கிடையாது. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பனி போல பெய்யும், அது கிடையாது ஆராதனை. ஆராதனைன்றதுன்னா அது என்னுடைய இருதயம் நன்றியால் நிறைந்து வார்த்தைகள் கூட இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எழுந்து நின்று என் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வெளிப்பாடு. ஆராதனைன்றதுன்னா தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியது. ஆராதனை சபையினுடைய ஆராதனைன்றோம். ஆராதனை ஒழுங்கு, சபையினுடைய ஆராதனை ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. ஆராதனை எல்லாமே ஆராதனை தான். ஜெபம் பண்ணுறது ஆராதனை, பைபிள் படிக்கிறது ஆராதனை, பிரசங்கத்தை கேட்கறது ஆராதனை, பாட்டு பாடுறது ஆராதனை, துதிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? வர்ஷிப்ன்ற பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்னது? துதிக்கிறது. துதிக்கிறதுக்கு பேர் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க முகஸ்துதி பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னா, எனக்கு முன்னாடி புகழ்கிறாங்க அப்படின்னு. அப்போ துதிக்கிறதுனா, துதிக்கிறது அப்படின்னா கனப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். இப்போ கனப்படுத்துதல் யாருக்குரியது? கடவுளுக்குரியது. அவரை மாத்திரம் தானே, இயேசுவை மாத்திரம் தானே கனப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆராதனை, துதி ஆராதனை பொழுது எழுந்து நின்று யாரை மட்டும்தான் துதிக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் துதிக்கணுமே. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பாட்டு செலக்ட் பண்ணி ஆராதிக்கக்கூடாது. நீங்கள் துதிக்கும் பொழுது உணர்வோடு கூட கலந்து நம்ம பாடும் பொழுது என்ன பாடல் நமக்குள்ள கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரோ அதோடு கூட இணைந்து எல்லாரும் ஒரு மனதாய் துதிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. நிறைய அதாவது ஒரு மனதோடு ஒரு சின்ன கூட்டமாக எந்த இடத்துல ஒரு மனம் உண்டோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு மனமாய் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்க கேதர் ஆகிறாங்களோ, எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற இடமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்களா கூடும்பொழுது அங்கே ஆண்டவர் வராரு. சர்ச்சில் நீங்கள் கூடும்போது மாத்திரமல்ல, இல்லை கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதோ ஃபெலோஷிப்பாக ஒரு டீ சாப்பிட்ற இடத்துல ஒரு 4 பேர் 5 பேர் கூடும்போது கூட அந்த இடத்துல இயேசு வர்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டமாய் கூடுகிறார்களோ அந்த இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கூட்டம் உருவாகுது பாருங்க. அதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டமாய், ஒரு ஆராதிக்கிற கூட்டமாய், அதுதான் ஆராதனை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, அப்போ நம்ம 4 பேர் கூடும்போது எதை பற்றி பேசணும்? ஆண்டவருடைய நன்மைகளை பற்றி பேசணும். அப்போ ஆண்டவர் கூட இருப்பார். 4 பேர் கூடும் பொழுது நாசனமாக போகிற காரியத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா, ஆமாம் ரொம்ப பிரியமாக இருக்குது மகளே நீ பேசுறது, ஊரை மட்டும் கதை பேசுது, எனக்கு ரொம்ப பிரியமாக விசேஷமாக இருக்குது, நல்லபடி தான் ஊர் கதை பேசி 2 பேரும் சண்டை போட்டு முடிப்பிச்சு இழுத்துங்க என்ன, அப்போ தான் ரொம்ப பிரியாசப்படும் சொல்கிறார் ஆண்டவர். இப்போது கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் கேதர் ஆகும்போது, நீங்கள் கூடும்பொழுதெல்லாம் எதை பற்றி பேசணும்? சத்தியத்தை பற்றி பேசணும், ஆண்டவரை பற்றி பேசணும், உங்கள் சாட்சிகளை பற்றி பேசணும், உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசணும். நம்ம வீண் காரியங்களை பிதற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்படி வீண் காரியம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? நைட்டில் அலறி அலறி பேசுவாங்க. போன்றான் ஒருத்தன் தூக்கத்திலே போ 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 போன்னு. யாரை போன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா தூக்கத்தில் போ போ போன்னு. அது எங்கே போக சொல்லுதுன்னு யாருக்கு தெரியும்? இன்னொருத்தன் வா 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 வான்றான், ஒருத்தன் போன்றான், ஒருத்தன் வான்றான் தூக்கத்தில். ஏன்னா
4 பேர் கூடும்போது அவங்க என்ன பற்றி பேசுகிறாங்க? கடவுளுக்கு பிரியம் இல்லாத பேசும்போது உங்கள் தூக்கம் நிம்மதியாக இருக்காது. என்னமோ பேசிட்டு என்னமோ உளறிட்டு இருக்கிறீங்க. 4 பேர் கூடுகிற இடத்துல ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்குதுங்க. நல்ல நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகள்லாம் பல நாட்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? சந்திக்கிறாங்க. நல்ல கிறிஸ்துவ குடும்பம். அங்கே என்ன பண்ணணும்? பல நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறதுனால, எப்படிம்மா இருக்கிறேன்னா, கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிற, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையில். அப்புறம் ஆண்டவர் என்ன நன்மையான காரியங்களை செஞ்சார் அதை பற்றி பேசணும். நீ ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா, எப்படிக்கிற நீ அப்படியே வந்து பார்த்த பாரு, எப்படிக்கிற நான் வந்து நீ பேசாதப்போ. கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் கூடுகிற இடத்துல நன்மையானதை மட்டும்தான் என்ன பண்ணணும்? பேசணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை மட்டும்தான் பேசணும். அதுதான் கேதரிங், அதுதான் கூடுகிற இடம், அதுதான் ஐக்கியப்படுகிற இடம். அங்கே தான் கர்த்தர் இருப்பார். நீங்கள் வந்து உதவாத காரியங்களை பேசி கொண்டிருப்ப 4 பேர் சேர்ந்து உருப்படாத விஷயத்தை நீங்கள் பேசும்போது என் நடுவில் கர்த்தர் இருப்பார், நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா இருப்பாரா? இருக்கவே மாட்டார். அந்தியோக்கியா சபை மக்கள் ஏன் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க? ஏன் அந்தியோக்கியா சபையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னா, அவங்க எங்கெல்லாம் கூடுறாங்களோ, எப்பொழுதெல்லாம் கூடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க கூடும்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அந்த சபையை யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனையோ பேரரசுகள் வந்தது. ரோம பேரரசினால் ஒன்றும் செய்ய முடியல, டச்சு பேரரசினால் ஒன்றும் செய்ய முடியல, போர்ச்சுகீஸ் மன்னர்களினால் ஒன்றும் செய்ய முடியல. ஏனென்றால் இந்த அந்தியோக்கியா சபையின் மக்கள் கர்த்தரை ஆராதிப்பதில் மிகவும் உண்மை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆராதிக்க வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைகிறோமான்னு கேட்டோன்னா, நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியினால் நிறையிறது அப்படின்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நல்ல சத்தமாக கையை தட்டி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது தான் என்னது பரிசுத்த ஆவியினால் நிறையிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் புரியாத சில பாஷைகளை பேசுறதுனால நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆராதிக்கிறதுன்னு தெரியுமா? நம்முடைய இருதயம் நன்றினால் நிறைந்து, நமக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லாமல் அவருடைய வார்த்தைகளை மகிமையோடு கூட அவர் நாமங்களை சொல்லி 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 துதிக்கிறோம் பாருங்க. அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. உங்களை மறந்து நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியினால் நிறைக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா டப்பா டுப்பா டப்பா டுப்பான்னு கை தட்டிக்கின்னு குச்சிக்கின்னு இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் நிறையதில்லை. ஆண்டவர் வந்து ரொம்ப டிசிப்ளினான காடு. அவருக்கு வந்து ரொம்ப எது ரொம்ப முக்கியம்னா ஒழுக்கம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆராதனை நம்மளுக்கு நம்ம கேலண்டரில் போட்டிருக்கோம். ஆராதனை ஒழுங்கு. ஆராதனை ஒழுங்கு அப்படின்னா என்னது? திருச்சபையினுடைய ஒழுங்கு. ஆராதனை ஒழுங்கு அப்படின்னா அந்த 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 சபைக்கான ஒழுங்கு என்னன்னு அதில் போடப்பட்டிருக்குது. நம்ம ஒழுங்கு இல்லாமல் பண்ணுற காரியத்தில், நம்ம ஒழுங்கு இல்லாமல் நம்ம பேசுகிறதும் புரியாமல் நம்ம, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்கள் நாவிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் புறப்படக்கூடாது. ஆமாவா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். சபையில் மாத்திரம் காக்காங்கெல்லாம் கரண்ட்டில் ஒரு காக்கா மாட்டிக்கிச்சு போன வாரம் புஞ்சாங்க. பார்த்தா எல்லா காக்காவும் என்ன பண்ணுது? சாவுக்கு வந்து எல்லாம் நம்ம கும்பலாக சேர்ந்து அழுகுறோம் பாரு, அது மாதிரி வராங்க கூட்டமாக வந்து எல்லா காக்காவும் கா 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 கான்னு. நான் எதுக்கு ஒரே தூங்க முடியல நிம்மதியாக. 6 மணிக்கெல்லாம் சாவுக்கு வந்துட்டுக்கிறாங்க எல்லாரும். வெளியே காம்பவுண்ட் போய் பார்த்தா காக்கா செத்து போய்க்குது. எல்லா காக்காவும் எந்த ஊர்லேருந்துலாம் வந்துக்குதுன்னு தெரில. எல்லா ஊர்லேருந்து வேன் வச்சுன்னு வந்தாங்களா, ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தாங்க. எல்லாம் ஒரு காக்கா கத்தி கத்தி எல்லா காக்கா நம்ம ஆள் செத்து போச்சுன்னு கூப்பிட்டு எல்லாம் கத்தினு இருக்குது. கா 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 ஒரு டைப்பாக கத்தினே இருக்குது. இப்போ ஆராதனை பண்ணும்பொழுது நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும். நீங்கள் கத்தின்னு இருந்தீங்கன்னா இது ஆராதனை ஒழுங்குன்றது என்னது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. என்ன ஒரு உணர்ச்சி வேஷ பொங்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை
அப்படி கிடையாது. நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவினால் நான் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் என்னுடைய நடைமுறையில் நான் எப்படி இருக்கணும்? ஆமாங்க, உண்மையாக இருக்கணும், ரொம்ப அன்பாக இருக்கணும், நம்ம முகத்தில் ரொம்ப சாந்தம் இருக்கணும், என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. உங்களை பார்க்கும்போதே ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் உங்களிடத்துலேருந்து வெளிப்படும். நல்லா காக்கா மாதிரி இங்கே கத்திவிட்டு வெளியே போயிட்டு நீங்கள் உங்கள் கிரியில் இல்லைன்னா அப்போ நம்ம என்ன கூட்டங்க? காக்கா கூட்டமாக இருக்கக்கூடாது. சும்மா சபையில் கத்துறது கிடையாது. பரிசுத்த ஆவினா சபையில் கத்துறதா? அந்தியோக்கியா மக்கள் அப்படிப்பட்டவர்களா இல்லை. 4 பேர் கூடும் பொழுது கர்த்தரை பற்றி பேசினாங்க, ஆண்டவரை பற்றி பேசினாங்க, அவருடைய அதிசயங்களை குறித்து பேசினாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாங்க. ஆகவே தான் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாங்க. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு பாதைகள் பிறந்து கொண்டே இருக்கும். அவங்க நடக்கிற வழியெல்லாம் ஒரு புதிய பாதைகள் உருவாகும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்னா நம்மளுக்கு இந்த வேதத்தில் இருந்து கர்த்தர் ஒரு தெளிவான வழிநடத்துதல் நமக்கு உண்டாகும். அந்தியோக்கியா சபை மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தெளிவான வழிநடத்துதல் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படி அப்படி சமூகத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு தெளிவான வழிநடத்தல உங்களை நடத்துவார். நம்மெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம். ஆமென். புரிஞ்சுங்க, ஆமேன்னு சொல்கிறாங்க. நம்மெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாந்தமாக இருக்கிறீங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க. நீங்கள் 4 பேர் இதுக்கப்புறம் ஒருவேளை இது போட பேசியிருந்துருக்கலாம். இதுக்கப்புறம் 4 பேர் கூடுற இடத்துல யார் கதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆண்டவரை பற்றி மட்டும் பேசுங்க. தனியாக போயிட்டு கூட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. விட்டுருங்க. நம்மளுக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நம்ம கூடுகிற நேரத்தில் ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்கும், உங்களுக்கு உயர்வு உருவாக்கும். அப்படி இருக்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. இப்போ உங்கள் செய்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வரீங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு உங்கள் செய்கையில் வந்து நீங்கள் நல்ல நடக்கையில் நீங்கள் இல்லை, உங்கள் பேச்சு சரியில்லை, உங்கள் ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துன்னா திரும்ப கேட்பாங்க, எந்த சர்ச்சுக்கு போகிற? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? எந்த பாஸ்டர் உனக்கு பிரசங்கம் பண்ணான்? உங்களால் என்ன அவன் இவன்னுவாங்க. எந்த பாஸ்டர் உனக்கு பிரசங்கம் பண்ணான்? மானம் கெட்டவன். என்னத்த பிரசங்கம் பண்ணான்? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம்னா நம்ம பேச்சில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நம்ம நடக்கையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நம்முடைய பார்வையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நம்ம கேட்குறதுல கூட ஒரு ஒழுக்கம் இருக்கணும். தேவையில்லாத பேசுகிறாங்களா, நீங்கள் வந்துடுங்க அந்த இடத்துல. என்ன பேச ஒட்டு கேட்குறது. சில பேர் அந்த ரூமில் உட்காந்து அந்த ரூமில் என்ன பேசுகிறேன் அப்படி கேட்டுனுக்கிறது. நல்ல ஒழுக்கமுள்ள கிறிஸ்துவங்க அப்படி தான் இருக்கணுமா? இப்படி கேட்டுனே பல ஆள் காது மேலே அடிப்பார் ஆண்டவர். சீக்கிரமாக செவிடு காதாயிடும். யாரெல்லாம் போயிட்டு ஒட்டு கேட்குறீங்களோ, அந்த பழக்கம் புத்தி இருக்குதோ, யாருக்குன்னா இருக்குது அந்த மாதிரி புத்தியே ஒட்டு கேட்குறத. இன்னும் பேசுகிறாங்க கேட்கலாம். என்ன பழக்கம்? ஒட்டு கேட்குற பழக்கம். காது ஆணி வச்சு அடிப்பார் காதுலேயே. இல்லை, பென்சில் ஷார்ப்பாக சீவிட்டு காதில் வச்சு தட்டினா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், போச்சு. ஒட்டு கேட்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா காதிலே கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? ஆணி வச்சு அடிக்க போகிறாரு. ஒட்டு கேட்க கூட என்ன பழக்கம்? ஒட்டு கேட்குறது. அப்போ அதுதான் ஒழுக்கம் கெட்டது தானே அது. ஒட்டு கேட்குறது தானே அது ஒழுக்கம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் ஒட்டு கேட்பாங்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறவங்க நேரம் தவறி சபைக்கு வர நேரமே தெரியாமல், உங்களுக்கு டைமிங்கே தெரியாதா? டைமிங் தெரியுமா தெரியாதா? சர்ச்சு டைமிங் தெரிஞ்சோம் நம்ம வரோம் அப்படின்னா திமிரு கொழுப்பேறி போன ஆத்துமா தான் அது. அப்புறம் எப்படி இது ஆவிக்குரிய சபையாக இருக்கும்? ஆவிக்குரிய சபையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய சபை அப்படின்னா நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துகிறவர்களா, அதில் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்கள் சபையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமாம் தானே? நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறையாதவர்களாய் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னா கடமைக்காக எழுந்து நின்று ஜெபம் பண்ணுறது, கடமைக்காக பாட்டு பாடுறது, கடமைக்காக கை தட்டுறது, கடமைக்காக 1 மணி வரைக்கும் பாஸ்ட்டு பிரசங்கம் போனோம், அப்புறம் நல்லியக்கா சோறு எடுத்துன்னு வரும், சாப்பிட்டு போயிடலான்னு வந்துருக்குது. இது என்னது? பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு அல்ல. என்ன பேசுகிறார் ஆண்டவர்ன்றது தீவிரமாக கேட்கணும். கேட்குறது சபை தான்
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படி இருந்த சபை தான் அந்தியோக்கிய சபை. அந்தியோக்கிய சபையில் மக்கள் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்களுக்கு பெயர் ஆவிக்குரிய சபைன்னு பெயர் வச்சாங்க இறையில் வல்லுநர்கள். இப்போ ஆவிக்குரிய சபை அந்த காலத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய சபை ஆவிக்குரிய சபையாக இருக்குதா? ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் 4 பேர் கூடும்போது வீணான காரியங்களை பேசியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது ஆவியில் நிரம்புறதுன்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு? ஆவிக்குள் நிறைந்திருக்கிறவர்களுடைய நடைகளும் பார்வைகளும் செயல்களும் வித்தியாசமானதாக இருக்கும். எல்லா கிறிஸ்துவனை போல இருக்க மாட்டாங்க. உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க போலகுது, நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாங்க. அந்தியோக்கிய சபை அப்படிப்பட்ட சபையாக இருந்தது. காரணம், அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரெண்டாவது, அந்த வசனத்தில் நம்ம வாசி பார்க்கும்போது 13:1 நம்ம வாசிப்போம். ம் 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 இங்க ரெண்டாவது நல்ல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். முதலாவது ஆவிக்குரிய சபைன்றது ஆராதிக்கிற சபையாக இருக்கணும். ஆவிக்குரிய சபைனா என்ன சபையாக இருக்கணும்? ஆராதிக்கிற சபையாக இருக்கணும். ரெண்டாவது ஆவிக்குரிய சபைன்றது நல்ல ஜெபிக்கக்கூடிய சபையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபை நல்லா ஜெபிக்கக்கூடிய சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம சபை நல்லா ஆராதிக்கக்கூடிய சபைகள். நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் ஆராதனை பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபை என்பது அந்தியோக்கிய சபை போல உருவாக்கப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த சபை போல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆராதிக்கக்கூடியவர்கள். ரெண்டாவது நல்ல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கே ஆண்டுடைய ஊழியக்காரர்களாக தீர்க்கதரிசிகளாய் எப்பொழுதும் இணைந்து உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எத்தனை பேருக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் போது உபவாசத்தை ஜெபம் பண்ணி நீங்கள் அதை பெற்று கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உபவாசம் பண்ணுறதுன்னா ரொம்ப இஷ்டம்? கம்பல் பண்ணி கட்டாயம் பண்ணி ஆண்டவரை பிளாக்மெயில் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணக்கூடாது? உபவாசம் இருக்கக்கூடாது. உபவாசன்றது என்ன தெரியுமா? சும்மா அப்படி பிரியப்பட்டு நம்மளுக்கு நம்ம கண்ணெதிர்க்கா பிரியாணி இருந்தாலும் எது இருந்தாலும் நம்மளுக்கு அது அந்த ஆசையை போயிடுங்க. நம்மளுக்கு என்னன்னா ஸ்மெல் வரட்டுமே, நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? உபவாசன்றது என்னுடைய சுயத்தை வெறுத்து, என்னை நான் வெறுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற என்ன அது சாதாரணமானது, இந்த உணவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பட உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும். இதில் ரொம்ப முக்கியமானது, சபைக்கு ரொம்ப முக்கியமானது, உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், பேச்சு என்ன பண்ணணும், நிறுத்தணும். அப்போ தான் ஆண்டோடைய பலத்தில் வளர முடியும். அல்லேலூயா. அப்போ உபவாசன்றது முன்னோர்கள் இப்போ கை தூக்கணும் எல்லாருமே நான் பார்த்தேன், எல்லாமே பெரியவங்க தான். சின்ன பசங்க யாரும் பாஸ்டிங்லாம் இருக்க மாட்டுறாங்க. வாலி பசங்க ஐயோ மயக்கம் வரும், ஐயோ எனக்கு கிர்ன்னு வரும். என்னன்னு வருதா? இல்லை நீ சாப்பிட்டா மட்டும் உனக்கு கிர்ன்னு வர்றது இல்லையா? சொல்லு. சாப்பிட்லனா இல்லை, உனக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் கிர்ன்னு தான் நிற்குது. உனக்கு எப்போ தான் கிர்ன்னு இல்லாமல் வந்துருக்குது? உபவாசன்றது என்ன தெரியுமா? என்னுடைய உடலை ஒடுக்கி ஆண்டவரே இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்தி. சில பேர் போஜன பிரியன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? போஜன பிரியன் என்னென்ன தெரியுமா? ஒரு கண்ணாடி பாக்ஸ் பேக்கரியில் வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் துண்டுருவேன் குத்தான்னு. அவன் தான் போஜன பிரியன். நீ எத்தனை பப்ஸ் சாப்பிடுவேன்? எனக்கு சிக்கன் பப்ஸ் 100 குத்தா கூட சாப்பிடுவேன். போஜன பிரியன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு தட்டு நிறைய பிரியாணி கொடுத்தா நான் ஃபுல் கட்டு வேணாம். அதுதான் போஜன பிரியன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிரியாணி தான் பிடிக்கும். ஒரு குண்டா நிறைய செஞ்சால் கூட நான் சாப்பிட்ருவேன் பிரியாணி. அதுக்கு பேர் என்னது? போஜன பிரியன். சாப்பாடுனா அவ்வளோ அழிஞ்சுன்னு ஓடுறது. போஜன பிரியனா இருக்குது. ஆண்டவர் சொல்ற போஜன பிரியன் தான் தொண்டையில் என்ன பண்ணு, நீயே கத்தி வச்சு அறுத்துக்கன்றார். நல்லா மூக்கு முட்டை தின்னுபிட்டு ஏப்பமும் வராமல் பாத்ரூமும் வராமல் அவன் படுவான் பாரு, ஒரு பாடு நடந்துன்னு கிடப்பான். அப்படி இப்படி
என்னையா நன்னுக்கிறேன்னா, இல்லை ஃபுல்லாக தின்ட்டுக்கிறேன், எப்பவும் வர மாட்டேது, பாத்ரூமும் வர மாட்டேன், படாத பாடு, நான் படுற கஷ்டம் இருக்குதே, என்னால் முடியல. உன்னை யார் அவ்வளோ மூக்கு பிடிக்க தின்னு தசுவாங்க? யாப்பம் வராத அளவுக்கு, மூச்சு வராத அளவுக்கு